செஞ்சிக்கோட்டை வரலாறு தெரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு இந்த கோட்டை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்க. வரலாறு தெரியாத பார்க்குறவங்க இந்த கோட்டையை வெறும் கல்லுந்தான்றாங்க. அது ஏன்னா நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டை மேலே நேராக போய் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு வெறும் இந்த கோட்டைக்கு மேலே சாமி சிலை இல்லாத கோவில்களும் மண்டபங்களும் தான் இருக்குன்றாங்க. அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம மலை ஏறிடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வராங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கோட்டையில பார்க்க வேண்டிய இடங்கள் கீழே கிட்டத்தட்ட 25 இடங்கள் இருக்கு. அந்த இடங்களை பார்த்தா தான் இந்த கோட்டையோட உங்களுக்கு முழு திருப்தியே கிடைக்கும். அது முதலான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டிச்சேரி கேட் கிழக்கு நுழைவாயில் அப்படின்னு சங்கிலி வாசப்பெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கேட்டை நீங்கள் பார்க்கணும். இந்த நுழைவு மண்டபத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் வெங்கட்ராமர் கோயில் இருக்குது. அதுக்கு மேலே சந்திரகிரி கோட்டை, அந்த சந்திரகிரி கோட்டைக்கு அடிவாரத்தில் பட்டாபிராமன் கோயில் இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கமாக வந்தோம்னா விருந்தினர் மாளிகை. இங்கேருந்து இந்த கோட்டையோட அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு சின்ன குன்றும், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கோட்டை என்று அழைக்கப்படும் ராணிக்கோட்டை. இந்த கோட்டையோட முதல் சுவர்களே கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நீளம் பயணிக்குது. அதுக்கப்புறமா இந்த கோட்டையோட உட்புறம் நம்ம போனீங்கன்னா